கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை லேவியராகமம் 20:26. உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். Leviticus 20:26. I have set you apart from the nations to be my own. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திலே வாழ்கிற பல ஜனங்கள் மத்தியில் கர்த்தர் நம்மை பிரித்தெடுத்தேன் என்கிறார். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் ஜீவிக்கும்படி கர்த்தர் நம்மை பிரித்தெடுத்தாரே, அவருடைய அன்பு எவ்வளவு பெரியது! ஆண்டவருக்கு நன்றி. கர்த்தர் பிரித்தெடுத்தார் நம்மை. நாம் எப்படி நடக்கிறோம்? கர்த்தருக்கு பிரியமான வழிகளிலே, பரிசுத்தமான வழிகளிலே, உண்மையான வழிகளிலே, ஒழுக்கமான வழிகளிலே நடக்கிறோமா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய கண்களில் பரிசுத்தம் உண்டா? நம்முடைய உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை கர்த்தருக்கு பிரியமான பரிசுத்தமான ஜனமாக நாம் நடக்கிறோமா? அல்லது இன்னும் சினிமா பார்த்து கொண்டும் சீரியல் பார்த்து கொண்டும் கர்த்தரை வேதனைப்படுத்துகிறோமா? முற்றிலுமாய் நாம் அவற்றை நம் கண்களை விட்டு விலக்குவோம். கர்த்தருடைய பாதத்தில் அனுதினம் நாம் காத்திருப்போம். ஜபம், வேதம் வாசிப்பு, தியானம், உபவாசம், கர்த்தருடைய ஆலயத்தில் ஒழுங்காக வாரந்தோறும் செல்லுதல், குடும்பமாய் கர்த்தரை ஆராதித்தல், கர்த்தருக்கடுத்த காரியங்களில் வாஞ்சை, கர்த்தரின் கடைசி கட்டளையை நிறைவேற்ற சுவிசேஷம் சொல்லுதல், இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். நம்முடைய பரிசுத்தமான சாட்சியான வாழ்க்கையை கண்டு அநேகர் ஆண்டவரண்டை வர முடியுமே. நாம் எப்படி சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்கிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம். கர்த்தருக்கு பிரியமாய், பிரித்தெடுக்கப்பட்ட ஜனமாய், உண்மையாய் வாழ்வோம். ஆமன். இம்மானுவேலே, பரமபிதாவே, இந்த அருமையான ஜெப நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை உம்முடைய கரத்திலே தாழ்த்துகிறோம். துதி ஸ்தோத்திர பலிகளை உமக்கு ஏறெடுக்கிறோம். எங்களுடைய நாட்டிலிருந்து சட்டவிரோதமாக பல மக்கள் பல நாடுகளில் வசிக்கிறார்கள். ஆண்டவரே, அவர்களை நீர் பாதுகாக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட நாட்டிலே அப்படிப்பட்ட மக்களை நாடு கடத்தியதாக கேள்விப்படுகிறோம். தேவனே, நீர் அவர்களை பாதுகாத்தருள்வீராக. படிப்பின் நிமித்தமாகவோ வேலை நிமித்தமாகவோ ஒருவேளை அவர்கள் எங்கள் நாட்டிலிருந்து கடந்து சென்றிருக்கலாம். நீர் அவர்களுக்கு பூரண பாதுகாப்பை தந்து பத்திரமாய் எங்களுடைய நாடுகளுக்கு திரும்ப கிருபை கொடுங்க. நடக்கும் காரியங்களை நினைத்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிராதபடி, மன அழுத்தத்தால் பாதிக்கப்படாதபடி, ஒருவேளை தற்கொலையை தேர்ந்தெடுத்து விடாதபடி தேவரி கிருபையாய் அவர்களை நீர் மன்னித்து மீண்டுமாய் கூட தங்களுடைய குடும்பங்களோடு இணைந்து வாழக்கூடிய நல்ல சூழ்நிலைகளை தர வேண்டுமாய் உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் மக்களை பாதுகாத்தருளும். உம்முடைய கரம் பாதுகாப்பாய் அமையட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.